பீரோவில் இந்த ஒரு பொருளை மட்டும் வைங்க, பணத்தட்டுப்பாடு வரவே வராது. வீட்டில் பண கஷ்டம் வரவே கூடாது, கை நிறைய பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன சில ஆன்மீக ரகசியங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். மகாலட்சுமிக்கு பிடிச்ச சில பொருட்களை வீட்டில் சரியான இடத்துல வச்சாலே போதும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகி செல்வம் பெருகும். பீரோவில் பணம் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வைக்கிற இடம் பீரோ தான். ஸோ அங்கே பணவரவு அதிகமாக சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், ஒரு துண்டு வசம்பு, ஸோ இதெல்லாத்தையும் வச்சு ஒரு முடிச்சோ அல்லது பொட்டலமாவோ கட்டி பீரோவுடைய ஒரு மூலையில் வச்சுருங்க. இது ஒரு காந்தம் மாதிரி செல்வத்தை இழுக்கும். முக்கியமாக பச்சை கற்பூர வாசனைக்கு கெட்ட சக்திகள் அண்டவே அண்டாது, வீண் செலவு குறையும். அடுத்தது சமையலறையுடைய மகாலட்சுமியாக கருதப்படுற கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை அழிக்கிற சக்தி இருக்குது. ஸோ ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி வீட்டினுடைய வடகிழக்கு, அதாவது ஈசானி மூலையில் அல்லது ஹாலில் ஒரு ஓரமாக வைங்க. இது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிடும். வாரத்துக்கு ஒரு முறை பழைய உப்பை மாற்றிட்டு புது உப்பு போட்டு வைங்க. வீடு துடைக்கும் போது கூட தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு கலந்து துடைச்சா திருஷ்டி கழிஞ்சு வீடு சுபிட்சமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் கல் உப்பு வாங்குங்க, இது மகாலட்சுமி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு சமம். செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த 2 நாளும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை மாலையில் முருகனுக்கு செவ்வரளி பூ போட்டோ அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றியோ கும்பிட்டா கடன் தொல்லை தீரும். அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுங்க. சாயந்தரம் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியுடைய பாடலை ஒலிக்க விடுங்க. சாம்பிராணி போடும் பொழுது அதில் கொஞ்சம் வெண்கடுகு கலந்து வீடு முழுக்க காட்டுங்க. கண் திருஷ்டி பொறாமையெல்லாம் ஓடிடும், பர்ஸில் பணம் குறையாமல் இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரம் இது 3த்தையும் ஒரு பச்சை பட்டு துணியில் முடித்து பர்ஸில் வச்சுக்கோங்க. இதனால் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லப்படுது. இந்த டிப்ஸ் எல்லாம் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும். வேறு ஏதாச்சும் பரிகாரங்கள் அல்லது ஆன்மீக தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.